ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேக்கர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். நிஃப்டி வந்து 48 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 196 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டை பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு 630 ரூபா ஏறி 14,900 ரூபாயில் இருக்குது 22 கேரட் கோல்டு. இது வந்துட்டு ஜிஎஸ்டி ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணோன்னா 16,000 ரூபா வந்துட்டு கன்ஃபார்ம் 22 கேரட் கோல்டு வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக வாங்குகிற ப்ரைஸு. அதே மாதிரி வந்துட்டு இந்த 1 வீக்கில் வந்துட்டு 16,800 ரூபாயில் வரையும் ரைஸ் ஆயிடுச்சு கோல்டு. திரும்பவுமே வந்துட்டு 13,950 ரூபா வரையும் கரெக்ட் ஆச்சு. ஸோ இந்த 3,000 ரூபா டிஃப்ரென்ஸுக்குள்ளே தான் வந்துட்டு இப்போ கோல்டு வந்து சஸ்டெயின் ஆகி நிற்கிது. இதுக்கு மேலே குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கோல்டு குறையிறதுக்கு சான்சஸ் இல்லை. 13,000 ரூபாய்க்கு கீழே வந்துட்டு கரெக்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால கோல்டு வந்துட்டு தாராளமாக இப்போ கன்சிடர் பண்ணலாம். அதே வந்து உங்களால் ஃபிசிக்கலாக கோல்டை கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா கோல்டு பீஸை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணி நான் அதிக குவான்டிட்டி சேர்த்ததுக்கப்புறம் வந்து கோல்டு பீஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து கோல்டை ஃபிசிக்கலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சில்வர் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு 20,000 ரூபாய் ஏறி 3,20,000 ரூபாயிலுக்கு 1 kg சில்வர் வந்துட்டு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். இது வந்துட்டு வாலட்டிலிட்டி, ஸோ இது வந்துட்டு கரெக்டாக இருக்குது, அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி போன வாரத்தில் வந்துட்டு 4,25,000 ரூபாயில் 1 kg சில்வர் வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 3,20,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ ஒரு வாரத்தில் வந்துட்டு 1 kg சில்வர் வந்துட்டு 1,00,000 ரூபா வந்துட்டு டிஃப்ரென்ஸு வந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இதை கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோம். இப்போவுமே வந்துட்டு இன்னுமே வந்துட்டு சில்வர் கரெக்டாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போவும் இந்த ரேட்லேயே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேணாம். இதுக்கு மேலே குறைஞ்சாலும் கன்சிடர் பண்ண வேணாம். நீங்கள் ஒன்லி கோல்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்ததாக பெரிய நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு 50% டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இந்தியா மேலே. ஸோ அதை வந்துட்டு இப்போ 18% வந்துட்டு குறைச்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால வந்துட்டு திரும்பவும் யூஎஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் வந்துட்டு எல்லா ஃபெஸ்டிவல் சீசனுமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டேரிஃப் வந்துட்டு குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு வந்துட்டு பெரிய லாஸ் தான். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் வந்துட்டு யூஎஸில் நியூ இயர் அண்டு கிறிஸ்மஸ் தான், அதுலெல்லாம் வந்துட்டு நமக்கு பெரிய லாஸஸ் தான். பட் ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு திருப்பூர் அண்டு அதை சுற்றி இருக்க ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு நல்ல நியூஸ். இதுக்கு மேலே வந்துட்டு எக்ஸ்போர்ட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க யூஎஸ்க்கு. இந்த டேரிஃப் கட் நியூஸ் வந்தோடனே வந்துட்டு மார்க்கெட் அதிகமாக நேற்று வந்துட்டு ரைஸ் ஆயிடுச்சு. சென்செக்ஸ் வந்துட்டு 2,072 பாயிண்ட் வந்துட்டு அதிகமாக ரைஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்துட்டு நேற்று அதிகமாக ரைஸ் ஆயிருந்தது. இந்த டேரிஃப் கட் நியூஸ் வந்தோடனே வந்துட்டு நம்ம ரூபியும் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆச்சு. நேற்று வந்துட்டு 125 பைசா வந்துட்டு டாலருக்கு அகென்ஸ்டாக ரைஸ் ஆகி 90 சம்திங்கில் வந்துட்டு நேற்று இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு 90 சம்திங்கில் தான் வந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு 92 ரூபாயெல்லாம் வந்துட்டு டாலருக்கு அகேன்ஸ்டாக நம்ம ரூபி வந்து விழுந்திருந்தது. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது இன்னுமே வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஆகாது. இதே வந்து 90 சம்திங்லேயே வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் வந்து சஸ்டெயின் ஆகி நிற்கும். இந்த டேரிஃப் கட் வந்ததுனால வந்துட்டு டெக்ஸ்டைல், லெதர் அண்டு ஜுவல்லரி, அது இல்லாமல் வந்துட்டு இன்ஜினியரிங் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமாக க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளோட திருப்பூர் அதை சுற்றி உள்ள ஏரியாலெல்லாம் வந்துட்டு அதிகமாக ஆர்டர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அதிகமாக வந்துட்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க. சண்டே நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதில் வந்துட்டு யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்க வந்துட்டு கொடுக்கல. ஸோ அதனால் வந்துட்டு யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்துட்டு ப்ராப்ளம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு யூஎஸை வந்துட்டு டேரிஃபை வந்துட்டு கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால யூஎஸ் ட்ரேட் டீல் வந்துட்டு இந்தியாவோட வந்துட்டு கம்மியாக இருக்குது. இதுக்கு மேலே வந்துட்டு பழையபடி வந்துட்டு யூஎஸ்க்கு வந்துட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு சுகமாக நடக்கும் அப்படின்னு டேரிஃப் கட் அனௌன்ஸ் பண்ண அதே டைம் வந்துட்டு யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா வந்துட்டு அதிகமாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை வந்துட்டு இங்கேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பட் ஆனால் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அதை மறுத்துருக்கு. நாங்கள் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை வந்துட்டு அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக அங்கேருந்து வர்றது வந்துட்டு சோயாபீன் ஆயில் அந்த மாதிரி ஐட்டம் தான் வந்துட்டு அங்கேருந்து கிடைக்கும். பட் ஆனால் வந்துட்டு இங்கேயே நம்மள்கிட்ட வந்து போதுமான அளவு வந்துட்டு அதெல்லாம் இருக்கிறதுனால எங்களால் அதை வந்து இம்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியா வந்துட்டு சொல்லியிருக்கோம். அடுத்தது இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு எஸ்டிடி டேக்ஸை வந்துட்டு அதிகமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, இதை வந்துட்டு அதிகமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி வந்துட்டு கேள்வி கேட்டதுக்கு நிர்மலா சீதாராமன் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்துட்டு எல்லாத்துக்குமே கிடையாது, இது வந்துட்டு ஒன்லி எஃப்என்டோவுக்கு மட்டும்தான். எஃப்என்டோனா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு. இந்த எஃப்என்டோவில் வந்துட்டு அதிகமாக இன்வெஸ்டர் வந்துட்டு லாஸ் பண்ணுறாங்க மணியை. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு எஃப்என்டோவில் மட்டும் நாங்கள் வந்துட்டு அதிகமாக டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்துட்டு ஃபாரின் கம்பெனி டைகர் குளோபல் அப்படின்ற கம்பெனி தான் வந்துட்டு எஃப்என்டோவை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு சேல் பண்ணாங்க, அதிகமாக வந்துட்டு கால் அண்ட் புட்டு வந்துட்டு பண்ணாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு கேஸ் போட்டாங்க 2025.
அதோட கேஸ் வந்துட்டு நவம்பரில் வந்துட்டு தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கு வந்துட்டு 14,500 கோடி வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஃபைன் கட்ட சொல்லிச்சு. ஸோ அதே மாதிரி அவங்க கட்டிட்டு திரும்பவுமே வந்து எஃப்என்டோவுக்கு பெர்மிஷன் கேட்டு அதை வந்து திரும்பவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்என்டோவில் வந்துட்டு நம்ம அதிகமாக இன்வெஸ்டர் வந்துட்டு பணத்தை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்என்டோவே வந்துட்டு நம்ம பேன் பண்ணிடலாம். பட் ஆனால் அதை அவங்க பண்ண மாட்டாங்க. எப்படியெல்லாம் வந்துட்டு டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாமோ அந்த வந்துட்டு பார்த்து தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எஃப்என்டோவுக்கு மட்டும் இவங்க வந்துட்டு அதிகமாக டேக்ஸஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இன்வெஸ்டர் பணத்தை லூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து என்னென்னா எஃப்என்டோவை வந்துட்டு பேன் பண்ணிடலாம். பட்ஜெட்டில் வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்றத வந்துட்டு வேறு பேரில் மாற்றிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு 96,000 கோடி வந்துட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்துட்டு ஆல்ரெடி 30,000 கோடி வந்துட்டு அவங்க பார்த்தவங்களுக்கு வந்துட்டு அலோகேட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஆனால் மீதம் வந்துட்டு 66,000 கோடி தான் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் 1.5 லட்சம் கோடி வந்துட்டு தேவைப்படும். பட் ஆனால் இதை அவங்க பண்ணாமல் இவங்க வந்துட்டு நாங்கள் வந்து 100 டேஸ் வேலை அப்படின்றத வந்துட்டு 125 டேஸாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஃபண்டே வந்துட்டு அலோகேட் பண்ணாமல் வந்துட்டு இவங்க நம்பர் ஆஃப் டேஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு அந்த திட்டம் வந்துட்டு கண்டிப்பாக கரெக்டாக செயல்படாது. இப்போவுமே ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்துட்டு அவங்க 100 டேஸே வந்துட்டு யாருமே கம்ப்ளீட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் நோட் வந்திருக்கு. அதில் வந்துட்டு 50 நாள்லேருந்து 60 நாள் தான் வந்துட்டு சராசரியாக 1 இயருக்கு வந்துட்டு வேலை பார்க்குறதா வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அதே மாதிரி பட்ஜெட்டில் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு பெருசாக எந்த ஒரு ஃபண்டுமே வந்துட்டு அலோகேட் பண்ணல. ஸோ அதை பற்றியும் அவங்க வந்துட்டு அதிகமாக பேசவே இல்லை. ஸோ இதில் வந்துட்டு ஏமாற்றம் தான். அதே மாதிரி வந்துட்டு இந்த பட்ஜெட் வந்துட்டு 2026 2027க்கான பட்ஜெட் தான். பட் ஆனால் வந்துட்டு இவங்க அண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு பார்த்து 2047 வரையும் இதுதான் வந்துட்டு இந்த பட்ஜெட் மூலமாக தான் வந்து எல்லாமே வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1 இயருக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு பட்ஜெட்டை பற்றி பேசவே இல்லை. இவங்க அடுத்த 20 இயர்ஸுக்கு எப்படி வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்ற விஷன்லேயே வந்துட்டு இவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் மெயினாக வந்து இந்த வருஷத்துக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து இவங்க கொடுத்துருக்கணும். இந்த டேரிஃப் கட் வந்ததுனால ஃபார்மா கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல நியூஸு. ஏன்னா ஃபார்மாசிட்டிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற ட்ரக்குக்கு வந்துட்டு 0% வந்துட்டு டேரிஃப் யூஎஸ்க்கு. ஸோ அதனால வந்துட்டு நம்மளோட ஃபேவரட் கம்பெனியான நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா அண்ட் சைடஸ் லைஃப் சயின்சஸ் எல்லாமே வந்து நேற்று 4% வந்துட்டு 6% வந்துட்டு ரைஸ் ஆகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு நம்மளோட ஃபேவரட் கம்பெனியான இந்த 4 கம்பெனியுமே வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்த நாட்கோ ஃபார்மாவுக்கு வந்து யூஎஸ்எஃப்டிஏ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து அட்வான்ஸ்டு கேன்சருக்கு வந்துட்டு எட்டர்ஃபிட்னிப் அப்படின்ற டேப்லெட்டை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு யூஎஸில் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு நாட்கோ ஃபார்மா இன்னுமே வந்துட்டு ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போவுமே இது வந்து அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து நாட்கோ ஃபார்மாவை நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது நம்மளோட மேஜர் ஐடி கம்பெனி எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் 8% வந்து கரெக்டாகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா யூஎஸில் வந்து நேற்று அதிகமாக வந்து ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு செல் பண்ணாங்க. ஸோ அதனால செல்லிங் ப்ரெஷரில் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு கரெக்டானது. ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு மதர் மார்க்கெட் அப்படின்றதுனால நம்ம வந்து சைல்டு மார்க்கெட் இந்தியா. ஸோ அதனால வந்து இன்னைக்கு நம்மளோட ஐடி கம்பெனி எல்லாமே வந்துட்டு அதிகமாக கரெக்டாக இருக்குது. இதில் வந்துட்டு மேஜர் கம்பெனி எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. விப்ரோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்கும். அதுவுமே வந்துட்டு இன்னைக்கு 4% வரையும் கரெக்டாக ஆச்சு. ஸோ அதனால நம்ம வந்து விப்ரோ தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி டிசிஎஸும் வந்து இன்னைக்கு 8% வரையும் கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருந்தது. இப்போ வந்துட்டு இது கன்சிடர் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இன்னுமே வந்துட்டு 3000 ரூபாய்க்கு கீழே போனால் தாராளமாக நம்ம வந்து டிசிஎஸை கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஃபோசிஸும் கரெக்டாக இருந்தது. பட் ஆனால் அந்தளவுக்கு கரெக்ட் ஆகலை. இன்ஃபோசிஸ் வந்து 1350 ரூபாய்க்கு கீழே கரெக்டாகனா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி டெக் மஹிந்திரா வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி HCL டெக்னாலஜியும் வந்துட்டு 1250 ரூபாய்க்கு கீழே போனால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி வந்துட்டு இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்க 2 ஸ்டாக் என்னென்னு பார்த்தோன்னா விப்ரோ வந்துட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி டிசிஎஸும் வந்து கன்சிடர் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் தாராளமாக நம்ம வந்து விப்ரோ அண்ட் டிசிஎஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக ட்ரெண்ட் வந்து இன்றைக்கி Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் வந்து 5% மேலே ரைஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இதுவுமே வந்துட்டு ரொம்ப ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்துட்டு மினிமம் இங்கேருந்து ஒரு 50% கரெக்டானதான் நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணவே முடியும். ஸோ இதனால வந்து இது 4000 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு திரும்பவும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். இன்றைக்கி வந்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு மார்க்கெட் அதிகமாக இந்த ஸ்டாக்கை வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்கு. நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்து.
இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.